அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இந்த வசனம் 52 ஆண்டுகள் ஆட்சி செய்த உசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உசியா கர்த்தரை எப்பொழுதெல்லாம் தேட ஆரம்பித்தாரோ தேவன் உசியாவின் காரியங்களை வாய்க்க செய்தார். அவர் கர்த்தரை விட்டபோது, கர்த்தரை தேடாத போது அநேக பிரச்சனைகளை சந்தித்ததை இதே வேத பகுதியின் கடைசி அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாய், இந்த உசியாவின் மூலமாய் நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை தேடுகிறோமோ, கர்த்தரை நாடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிறார். எப்பொழுதெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களிலே கர்த்தரை மறந்து சில நேரம் ஜெபிக்காமல் செயல்படுகிறோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபித்து பாருங்கள், தேவனை தேடி பாருங்கள், நிச்சயமா அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் நண்பர் ஒருவர் மும்பையிலே ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் அடிக்கடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்வாரு, நான் எதிலெல்லாம் ஜெபித்தேனோ அந்த காரியத்தையெல்லாம் கர்த்தர் எனக்கு அனுகூலமாய் மாற பண்ணினார், ஆசீர்வதித்தார். எப்போ எல்லாம் நான் ஜெபிக்காம போனேனோ அப்பொழுதெல்லாம் சில தோல்விகளை நான் சந்தித்தேன். ஆகினாலே எல்லா காரியத்திலும் நான் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட சொல்லி செய்வேன் பிரதர். அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நாம கர்த்தரை தேடக்கூடிய, முழுவதுமாய் சார்ந்து கொள்ளக்கூடிய நாட்களில் இருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறபடி சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கலாம், போராடிக்கிட்டே இருக்கலாம், நிறைய தேவையோடு, எதிர்பார்ப்போடு, பலவீனத்தோடு, வியாதியோடு இருக்கலாம். நாம நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நாம எப்பொழுதெல்லாம் கர்த்தரை தேடி இருக்கிறோம், எப்பொழுதெல்லாம் தேடல, தேடின நாட்களிலே ஆண்டவர் என்ன செய்தார், தேடாத நாட்களிலே என்ன செய்தார், யோசித்து பார்த்தால் நமக்குள் இருக்கிற போராட்டங்களை பார்க்கும்போது நாம் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடவில்லை. அந்த குறை நம்மிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு சரி செய்வோம், கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த உசியாவின் ஆரம்ப நாட்களிலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரை தேடின போது கர்த்தர் அவனுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்தார். ஆனால் அவனுடைய முடிவில் கர்த்தரை விட்டுவிட்டான், அநேக பிரச்சனைகளை சந்தித்தான். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் கர்த்தரை தேடி இன்றைக்கு தேடாமல், அவரை நாடாமல், வேதத்தை வாசிக்காமல், ஜெபிக்காமல் இருந்துவிடக் கூடாது. இன்னும் அதிகமாய் தேடுவோம், இன்னும் கர்த்தர் அற்புதம் செய்வார். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு முழுவதும் கர்த்தரை ஆராதியுங்கள், ஜெபியுங்கள், இடைவிடாமல் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் இந்த இரவுக்குள் ஒரு அற்புதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, உசியா கர்த்தாவை உம்மை சார்ந்து கொண்ட போது, உம்மை தேடின போது அவருடைய காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணினீர். ஆண்டவர், அதே போல நாங்களும் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் உம்மை தேட எங்களுக்கு கிருபை பாராட்டும், உணர்வை தாரும், ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. Amen. God bless you. Amen.